மாதத்தின் முதல் நாள் யார் ஒருவர் குலதெய்வத்தை வரவச்சு வீட்டுல வழிபாடுகளை செய்யறாங்களோ அவங்க குடும்பம் தலைக்கும், குடும்பம் ஜெயிக்கும். குலத்தை ஜெயிக்க வைக்கும் குலதெய்வ வழிபாடு ஆவணி முதல் தேதி வரும் ஞாயிற்றுக்கிழமை வர இருக்கின்றது. விஷ்ணுபதி புண்ணிய காலத்துடன் சேர்ந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை உங்க வீட்டுல குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும். இது சத்தியம், சித்தர்களின் சூட்சமமான பரிகாரம். வரும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு கோதுமையை கையில எடுத்து பிரார்த்தனை பண்ணி பறவைக்கு போட்டுட்டு உங்க வீட்டு வாசல்ல கோலம் போடுங்க. தாமரை வடிவில் சென்டர்ல மஞ்சள்ல பிள்ளையார பிடிச்சி வச்சுட்டு அதற்கு பக்கத்துல அருகம்புல் வச்சுக்கோங்க. உங்களோட நிலவு பூஜை அப்படிங்கிறது தமிழ் மாதம் முதல் தேதி அன்று பண்ணணும். நிலவு பூஜைங்கிறது உங்க வீட்டு நிலவுல நல்லா மஞ்சள் தேய்ச்சி பெரிய குங்குமம் வச்சு மாயிலை கட்டி குலதெய்வத்திற்கு கற்பூரம் ஆரத்தி நிலவிலேயே காமிக்கணும். அதற்கப்புறம் அதற்கு முன்னாடியே வச்சு ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி பாதி எலுமிச்சம்பழத்துல மஞ்சள் பாதி எலுமிச்சம்பழத்துல குங்குமம் வச்சு வீட்டு வாசல்ல வச்சுட்டு உங்களோட பூஜை அறையில ஒரு தட்டை வச்சு அது நிறைய கல்லுப்பை பரப்பி சென்டர்ல ஒரு அகழ்விளக்கு நெய் அகழ்விளக்கு ஏற்றி குலதெய்வத்திற்கு மகாலட்சுமிக்கு ஒரு உப்பு விளக்கு ஏற்றிருக்கேங்க. கூடவே இன்னொரு தட்டுல அரிசியை போட்டு அதற்கு மேல ஒரு கும்பம் வச்சு அந்த கும்பத்துக்குள்ள தண்ணீர், பன்னீர், ஏலக்காய், பச்சை கற்பூரம், உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை தலைக்கு எலுமிச்சம்பழம் உள்ள வச்சு அதற்கு மேல ஒரு மாதுளம்பழத்தை வச்சு அதற்கு அலங்காரம் பண்ணிக்கோங்க. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஆபரணங்கள்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி அந்த கும்பத்துக்கு முன்னாடி உங்களால என்ன பிரசாதத்தை செய்ய முடியுமோ அல்லது ஏதோ ஒரு பாயாசத்தை செஞ்சு வைங்க. வீட்டுல எப்ப பாயாசம் செய்வோம்? விசேஷம் வந்தா பாயாசம் செய்வோம். பாயாசம் செய்யுங்க, விசேஷம் வருங்க, இது ஒரு பரிகாரங்க செய்யுங்க. ஸோ பாயாசம் செஞ்சு வச்சுட்டு பல இனிப்புகளை வச்சுட்டு அதற்கு முன்னாடி உட்காரணும். பொறி வாங்கி வச்சுக்கோங்க. பொறி வாங்கி வச்சுட்டு நீங்க மனமாற உங்களோட குலதெய்வத்தை ஓம் குலதெய்வத்தோட மந்திரம் நம. என்னோட குலதெய்வம் கொட்டக்கார பிச்சி காமாட்சி அம்மன். ஓம் கொட்டக்கார பிச்சி காமாட்சி அம்மனே நமோ நம 108 முறை சொல்லணும். அதற்கப்புறம் உங்களோட குலதெய்வம் பல்வேறு விதமான தேவதைகளின் தொடர்பில் இருப்பாங்க. அத்தனை தேவதைகளின் அருளும் கிடைக்க ஓம் சகல தேவத வசிய வசிய சகலதோஷ நிவர்த்தியர்த்தம் தனசக்தி காரிய சக்தி பிராப்தப்தம் என்கின்ற சகல தேவதை வசியமும் சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பொறியாலையோ அல்லது பூக்களாலேயோ அச்சதையாலேயோ அந்த கும்பத்தை போற்றி வாழ்த்தணும். அதை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கனகதார சோசரத்தை மனமாற பாடிட்டு ஒரு தேங்காயை உடையுங்க, ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி வையுங்க. கூடவே ஒரு வாழைப்பழத்தை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு குலதெய்வத்திட்ட பேசுங்க. நான் இப்போ உங்கள்கிட்ட பேசணும்ல அந்த மாதிரி, எங்க ஆத்தா, என் ஐயாவே, நான் இந்த குடும்பத்தை நல்லா வளர்த்தணும்னு நினைக்கிறேன். குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் சரி பண்ணித்தாங்க. குடும்பத்தில் இதெல்லாம் பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் சரி செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கேன். நான் ஓடுறதுக்கு தயாராக இருக்கேன், உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கேன், வழிபாடுகள் செய்யறதுக்கு தயாராக இருக்கேன். எனக்கு எல்லா விதமான வாய்ப்புகளையும் தொடர்புகளையும் தாருங்கள். நான் மாதா பிதா குரு தெய்வத்துடன் இந்த பிரபஞ்சத்தில் பெரும் வெற்றி பெற வேண்டும், பெரும் செல்வ செழிப்பை பெற வேண்டும் என மனமாற இதே மாதிரி நான் பேசுற மாதிரி அந்த கும்பத்தை பார்த்து பேசுங்க. பேசிட்டு கற்பூரம் ஆரத்தி காமிச்சதுக்கு அப்புறம் அந்த கும்பத்து தீர்த்தத்தை எடுத்து வீடு முழுவதும் தெளிச்சு விடுங்கள். அந்த மாதுளையை ஓப்பன் பண்ணி வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே சாப்பிட கொடுங்க. அந்த கும்பத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அரிசியை அடுத்த நாளே பொங்கல் செஞ்சு வீட்டில் மறுபடியும் சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிடுங்க. யார் ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் தேதி என்று இந்த பரிகார வழிபாட்டை செய்கிறார்களோ நிச்சயமா சொல்றேன், உங்க குடும்பம் வளருங்க. என் குடும்பம் வளர்வதற்கும் என் குபேர வீடம் வளர்வதற்கும் நம் வாழ்க்கையில நான் உங்களுக்கு நல்லது செய்வதற்கும் காரணம் என் குலதெய்வம் தான். குலமே தெய்வம். அந்த தெய்வத்தை விடாதீங்க. குலதெய்வத்தை பிடிச்சவன் முன்னேறுவான். நீ முன்னேறணும்னா குலதெய்வத்தை பிடிச்சுக்கோ. உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் சரி குலதெய்வத்தை பிடித்துக்கொள். குலதெய்வம் தெரியாதுங்க குருஜி, காஞ்சி காமாட்சி அம்மனையோ திருச்செந்தூர் முருகனையோ குலதெய்வமாய் ஏற்றுக்கொண்டு வரும் ஞாயிற்றுக்கிழமை இந்த பரிகார வழிபாட்டை செய்யுங்கள். வளமும் நலமும் பெருகியே தீரும். உங்களுக்கும் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வரும் ஆகஸ்ட் 22, 23, 24 தேதி கோவையில 3 நாள் என்னுடன் நீங்கள் பல்வேறு விதமான யோக சூட்சமங்களின் மூலமாக உங்களோட தலை விதியையே மாற்றி எழுதி புது வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தால் வாருங்கள். உங்கள் வாழ்க்கையின் திருப்பு முனையாக அமையும் ஆனந்த ரகசியம் பயிற்சியை பற்றிய மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஆகஸ்ட் 25 EFT தெரப்பின்னு ஒரு ஸ்பெஷல் தெரப்பி உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான மனம் சார்ந்த நஷ்டங்களுக்கும் தீர்வுகளை தரக்கூடிய வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு 11 நாள் நடைபெற இருக்கின்றது. கலந்து கொள்ள விவரங்களுக்கு தொலைபேசிகளை தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன்.